முதலில் வரும் சொற்றொடர் தூசா மணியும் என்பதாகும். தூசு என்றால் தூய்மை. தூய்மையான இரத்தின மணிகள் முத்து, பவழம், பச்சை முதலிய மணிமாலைகள் ஆகும். தூசு ஆம் அணியும் என பிரித்து தூய்மையான அணிகலன்கள் எனினும் பொருந்தும். தொடரும் சொற்றொடர் துகிலும் புனைவாள் என்பதாகும். துகில் என்றால் ஆடை. முந்தானையில் இரத்தின மணிகள் பதித்த உயர்ந்த ஆடை. தருண மணியவை பல பல செருகிய தலையல் துகிலிடை அழகிய குரமகள் என்று முருகு செறி என்ற திருப்புகழில் அருணகிரிநாதரே கூறுகிறார். தொடரும் சொல் நேசா என்பதாகும். வள்ளியம்மை மிகுந்த தவம் செய்தார். அதனால் எம்பெருமான் அவர் மீது அதிக நேசம் பூண்டிருக்கின்றார். இச்சாசக்தியாகிய அப்பிராட்டியை கொண்டே ஆன்மாக்களுக்கு அருள்கின்றான்.